வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 28/11/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இன்றைய பச்சை மிளகாய் விலையை பார்க்கலாங்க. பச்சை மிளகாய்ங்க 15 கிலோ கொண்ட பருவட்டு ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகாய் 600 ரூபாய்க்கும், மீடியம் சைஸ் மிளகாய் 500க்கும், நச்சுப்பொடி 400க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஓவராலாக கிலோ 20 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய் கரும்பு செடி மரம் 3 டைப் வருதுங்க. கரும்பு முருங்கை 1 கிலோ 200க்கும், செடி முருங்கை 170 180க்கும், மரத்துக்காய் 150க்கும் விற்பனை ஆகுதுங்க. மற்ற மார்க்கெட்டை காட்டிலும் திருப்பூர் மார்க்கெட்டில் முருங்கைக்காய் விலை குறைவுதானுங்க. அவரைக்காய்ங்க 20 கிலோ கொண்டப்போ 700 800ங்க, 1 கிலோ 35 to 40ங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா 150 to 250ங்க, ஒரு கட்டு பார்த்திங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 1 கிலோ 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய் பந்தல் சுரை 200 to 250ங்க, தரையில் வர சுரை பார்த்திங்கன்னா 150ங்க, 1 கிலோ 10 to 15 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க. பாவக்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா 300 to 400ங்க, 25 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா 500 to 600ங்க. பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பாக்ஸு அண்டு பை எதுவாக இருந்தாலும் சரிங்க 400 to 600ங்க, கிழங்கின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட்டுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீட்ரூட், நல்ல காய் சூப்பராக தெளிவாக பியூர் ரெட்டை தெளிவாக இருந்ததுன்னா 600 ரூபாய்ங்க. கொஞ்சம் குவாலிட்டி கம்மி 400 300 விற்பனை ஆகுதுங்க. 1 கிலோ 10 to 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூண்டு ஹோல்சேல் ப்ரைஸில் 1 கிலோ 120 130ங்க, ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க. பல்லு பூண்டுகள் 70 to 80 விற்பனை ஆகுதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட ஃபஸ்ட்டு குவாலிட்டி சாஹோ தக்காளி 650 வரைக்கும் முதல் தரம் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா 450 400 500 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஓவராலாக மதன் சாஹோ எல்லாம் பார்த்தீங்கன்னா 400 to 600 650ங்க. பந்தல் தக்காளி பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு மேலே 700 ரூபாய்க்கு உள்ள விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு சில தக்காளி இன்னும் ஒரு சில தக்காளி பாக்ஸ் கம்பூரா எக்ஸ்ட்ரா போயிருக்கலாம். பந்தல் தக்காளி அளவு 15 கிலோவுக்கு 17 கிலோ 18 கிலோ ஃபுல் பருத்தி வச்சுருந்தாங்கன்னா அது எக்ஸ்ட்ரா கூட போகுங்க. நார்மல் ரேட்டு இந்த ரேட் தான் இன்றைக்கி. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 12 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா ஒரு கட்டு 5 to 8 ரூபாய்ங்க. முட்டைக்கோசுங்க 40 கிலோ மூட்டை 400 to 450ங்க. உருளைக்கிழங்கு ஹோல்சேல் ப்ரைஸில் 1 கிலோ 45 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கேரட் 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 60 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 40 கிலோ மூட்டை ஃபஸ்ட் குவாலிட்டி 600க்கும், சில்லறை விற்பனை 1 கிலோ 40க்கும் விற்பனை ஆகுதுங்க. நெல்லிக்காய் 1 கிலோ சில்லறை விற்பனை 40 to 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பப்பாளி ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பப்பாளி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 120 130க்கும் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் விற்பனை ஆகுதுங்க. சப்போட்டா பழம் 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மாம்பழம் 40 to 60 ரூபா வரைக்கும் பழத்தின் வெரைட்டிக்கு ஏற்ப விற்பனை விலை மாறுபடுதுங்க. வெண்டங்காய் 15 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டை பார்த்தீங்கன்னா 600 to 650 விற்பனையாக இருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டியில் 400 450 500 காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனையாகுங்க. கொத்தாவரங்காய் 15 கிலோ கொண்ட பை 500 to 550 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. கத்திரிக்காய் விலை ரொம்ப வீழ்ச்சிங்க. திருப்பூர் மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வரத்து ரொம்ப அதிகங்க. இன்றைக்கி சிம்ரன் 25 கிலோ கொண்ட தெளிவான ஃபஸ்ட் குவாலிட்டி 350க்கும், செகண்ட் குவாலிட்டி கத்திரி 250 200 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பவானி 25 கிலோ கொண்ட போய் 500 600 ஃபஸ்ட் குவாலிட்டியும், செகண்ட் குவாலிட்டி 400லேருந்து விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட ஃபஸ்ட் குவாலிட்டி 400க்கும், செகண்ட் குவாலிட்டி 300 350க்கும் விற்பனை ஆகுதுங்க. இஞ்சி 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் 1 கிலோ விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சம்பழம் ஹோல்சேல் ப்ரைஸில் 1 கிலோ 30 to 60 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 40 to 50 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வரத்து நார்மலாக வந்துட்டே தான் இருக்குதுங்க. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரைஸ் ஆகும்னு எதிர்பார்த்துட்ருக்குறேங்க. விலை ஏறலைங்க.
இன்றைக்கி 25 கிலோ கொண்ட தெளிவான வெங்காயங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி டாப் அண்ட் டாப் 1350 விற்பனை ஆகிருக்குது இன்றைக்கி. அதிலிருந்து கீழே பை 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காய் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு 25 கிலோ பையில் தான் வருங்க. பையை 2ஆக கிழிச்சு கொடுத்தா வியாபாரங்க. அந்த பையில் பார்த்தீங்கன்னா காய் எந்த மாதிரி இருக்குது அப்படித்தான் வியாபாரங்க. காய் மோசமாக இருந்ததுன்னா 400 500 கூட ஏலம் போகிறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. காய் திருப்பூர் மாவட்டம் தெளிவாக இருந்தால் நல்ல ரேட்டுக்கு போகும். கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் கம்மி ரேட்டுக்கு தான் போகுங்க. பச்சைக்காய் பார்த்தா இன்றைக்கி 800 900 தான் பச்சைக்காய் விற்பனை ஆகுதுங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி சின்ன வெங்காயம் 45 to 50 ஃபஸ்ட்டு குவாலிட்டி பட்டக்காய்ங்க. கொஞ்சம் மோசமானதில் 30 ரூபாயிலேருந்து வாங்குறாங்க. பெரிய வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாயிலேருந்து 35 ஃபஸ்ட்டு குவாலிட்டியும், தேர்டு குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாயிலேருந்து பெரிய கிடைக்குதுங்க. 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் விற்கின்னு சொல்லாங்க. அரசாணிக்காய் ரொம்ப வீழ்ச்சியாக இருக்குதுங்க. காட்டுக்குள்ளே 1 கிலோ 3 to 4 ரூபாய்ங்க. மார்க்கெட்டில் 40 to 40 கிலோ மூட்டை 200 300ங்க. பூசணிக்காய் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்துக்கு குறைவுங்க. ஏதாச்சும் விவசாயிகள் இருந்தால் கொண்டு வாங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்திங்கன்னா 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை குறைவு தானுங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு காய் ஒன்றுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருந்தால் 35க்கும், செகண்ட் குவாலிட்டி 25க்கும், நச்சு பொடி 10 ரூபாய்க்கும், முறிச்சக்காய் பார்த்திங்கன்னா மொட்டைக்காய் குடுமி இல்லாமல் காய் 1 கிலோ 70 ரூபாயிலேருந்து 72 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுண்டைக்காய்ங்க 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க. தர்பூசணிக்காய் திருப்பூர் மாவட்டத்துக்கு தற்போது வரத்து கிடையாதுங்க. கோவக்காய்ங்க 1 கிலோ ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருந்தால் 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க. கொய்யாப்பழங்க 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையாக 60 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெரைட்டி போல் 2 3 வெரைட்டி வருதுங்க. 40 to 60ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நாற்று என்ன நாற்று நடவு செய்யலாம், இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வெரைட்டி போடலான்னு சொல்லி 2 3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு 5 நண்பர்கள் கால் பண்ணியிருந்தீங்க. மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன், இந்த பதிவை பார்த்துங்க. இனி வரும் நாட்களில் தை மாதம் தான் காய்க்கு வருங்க. மழை கிடையாதுங்க. அந்த நாள் பார்த்தீங்கன்னா மதன் போடலாங்க, சாகோம் போடலாம், காஞ்சான ஒரு வெரைட்டிக்கு அதுவும் போடலாங்க. எங்களோட சக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இனி வரும் நாட்களில் மதன் வந்து ஈல்டு நல்லா வருங்க. அதனால் மதன் ட்ரை பண்ணி பாருங்கள். காய் உருட்டு வேணும் மார்க்கெட்லேயே டாப் ரேட் போவோன்னு சாகோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் விருப்பங்க. ஆனால் நாங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்ல மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு காட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து வெரைட்டி செட் ஆகுதுங்க. ஒரு காட்டில் பார்த்தீங்கன்னா மதன் சூப்பராக இருக்குதுமாங்க, இன்னொரு காட்டில் மதன் சரியில்லையுமாங்க. உங்கள் தொடர்ந்து நீங்கள் விவசாயம் பண்ணுற உங்களுக்கு தெரியுங்க நம்ம காட்டில் இந்த வெள்ளாமை பண்ணி எவ்வளோ நல்ல ஈல்டு வந்ததுன்னு. அதனால் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ எது வேணாலும் போடுங்க. எது போட்டாலும் நல்லா வருங்க. நன்றி, வணக்கம்.